நோக்கத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் எதிரி அதிகமாக இருப்பான். எதிரியே இல்லையா, நீங்கள் ஒரு பெரிய நோக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம். எதிரி சத்துருக்கள் யாருக்கு அதிகமாக இருப்பாங்க? யுத்தத்துக்கு கிளம்புன ஆளுக்கு தான் எதிரி இருக்கான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கிரவுண்டில் விளையாடுறதுக்கு பேட்டை பிடிச்சிங்கன்னா தான் பவுலிங் போடுறதுக்கு ஆள் இருப்பான். ஆமாவா இல்லையா? நீங்கள் கிரவுண்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்குற ஆளாக இருந்தால், கைத்தட்டுற ஆளாக இருந்தால், பேட் உங்கள் கையில் இருக்குமா, பால் உங்கள் கையில் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. சவாலே கிடையாது. சவால் யாருக்கு அதிகம்? நோக்கம் உள்ளவர்களுக்கு தான் சவால் அதிகம். கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். பெரிய நோக்கத்தோடு இருக்கிறீங்கன்றதை எப்படி பார்க்கறது? பார்த்தா தெரியாது. வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டை போட்டுருக்கிறாரு, இவருக்கு பெரிய நோக்கம் இருக்குதா? தெரியாது, பார்த்தா தெரியாது. வீட்டில் கொஞ்சம் கேட்டு பாருங்க, எவ்வளோ சவால் இருக்குது, எவ்வளோ சோதனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. ஆஹா, இந்த ஆள் பெரிய நோக்கம் உள்ள ஆள், தரிசனம் உள்ள ஆள், கனம் உள்ள ஆள், இவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அதனால தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு இப்போ இப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவரா இல்லைன்னா அவருக்கு எதுக்கு சிலுவை? அவருக்கே எவ்வளோ பெரிய பாடு, எவ்வளோ பெரிய உபத்திரம். இயேசுன்னு பேர் வச்ச எல்லாரையுமே சிலுவையில் அடிச்சாங்களா? இயேசுன்னு பேர் வச்சிருக்கிற எல்லாருக்குமே ஆணி அடிச்சாங்களா? தலையில முள்முடி சூட்டினாங்களா? இயேசுன்ற பேர் வச்சிருக்கிற எல்லாருக்குமே நடந்துச்சா? இல்லை. இந்த இயேசு வேற நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறாரு. அதனாலதான் இவருக்கு முள்முடி, அதனாலதான் இவருக்கு ஆணி, அதனாலதான் இவருக்கு சிலுவை, அதனாலதான் எல்லாம் காரி துப்புறாங்க, அதனாலதான் இவர் கண்ணீர் வடிக்கிறாரு, ரத்தம் சிந்துறாரு, எல்லாம் பண்றாரு. நான் சொல்றேன், உங்களுடைய பாடுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், உங்களுக்கு இருக்கிற அந்த எதிரி சோதனைகள், சூழ்நிலைகளை என்னத்தை காமிக்குது? நீங்கள் ஸ்பெஷல் அனாயிண்டட் காண்பிக்கிறது. ஒரு பெரிய நோக்கத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். தலையை கை சொல்லுங்க. ஒரு பெரிய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பெரிய எதிரியா, சோதனைகளா, சூழ்நிலைகளா, ஒரு பெரிய போராட்டத்தோட நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்களா? இது என்னத்தை காமிக்குது? கடவுள் உங்களோட இருக்கிறாரு, உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செங்கடல், ஆமாவா இல்லையா? எகிப்தியர்களுக்கா செங்கடல்? எகிப்தியர்களுக்கு செங்கடல். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் செங்கடல், ஆமாவா இல்லையா? யோசேப்புக்கு தான் குழி. யோசேப்பு அண்ணமார்களுக்கா குழி? இல்ல. யோசேப்பு தான் விற்கப்படுறான். யோசேப்பு அண்ணமார்கள் விற்கப்பட்டாங்க? இல்ல. யோசேப்புக்கு தான் அவமானம், சிறைச்சாலை, துரோகம் யோசேப்புக்கு தான் நடந்துச்சு. அவங்க அண்ணமார்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. ஹலோ, அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்பெஷல். சொல்லுங்கள் தலைவர், நான் ஸ்பெஷல். சொல்லுங்கள், நான் ஸ்பெஷல், அதனால தான் இப்படி இருக்கிறேன். ஆமே, அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஸ்பெஷல் அதனால தான் இப்படி இருக்கிறேன்னா, என்னையா அந்த ஸ்பெஷல் எனக்கு தேவைன்னு நினைக்காதீங்க. என்னன்னா, இது உங்களுக்கு பெருசாகவே இருக்காது. இதை கடந்து போய்கொண்டே இருப்பீர்கள். மற்றவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, நீங்கள் கடந்து போய்கொண்டே இருப்பீர்கள். மற்றவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு. நீங்கள் கடந்து போய்கொண்டே இருப்பீர்கள். ஆமென். இருக்கிறீங்களா? ஆமென்.